Good evening, students. Good evening, ma'am. So, நேத்து எத்தனாவது கொஸ்டின்லடா ஸ்டார்ட் பண்ணோம்? 175 Yes. 175 தானடா? Yes, sir. ஓகே. இது கொஸ்டின் ஷேர் ஆயிடுச்சா? ஆவலையா? ஷேர் ஆயிடுச்சாடா? Yes, ma'am. Yes, ma'am. ஆயிட்டு ma'am. ஓகே. இப்ப படிப்போம் ஒண்ணுனா. ஸோ நேற்று அந்த 175ஓட நம்ம நிறுத்தணும் இல்லையா? இன்னைக்கு 176. யாராவது ஒருத்தர் கொஸ்டின் வாசிங்கடா. பின் வருவனவற்றுள் எத்தனை வாக்கியங்கள் சரியானவை? மான்ஸ் பியூபிஸ் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இது சரியா இல்லையான்னு சொல்லு. வாசிமா. என்னம்மா ஸ்கிரீனு? ஸ்கிரீன் வந்துருச்சாடா? சரி, நானே வாசிக்கிட்டா? ஸ்கிரீன் வந்துருச்சுன்னா நீங்க சொல்லுங்க, சரியா? பின் வருவனவற்றுள் எத்தனை வாக்கியங்கள் சரியானவை? ஃபர்ஸ்ட் பாருங்க. மான்ஸ் பியூபிஸ் கொழுப்பு திசு தோலினால் ஆனது, பியூபிக் முடிகளால் சூழப்பட்டது. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? என் வாய்ஸ் கேக்குதாடா? Students, can you hear me? தனலட்சுமி கேக்குதாமா? அஸ்வினி? Yes, ma'am. நீங்க பதில் சொன்னாதான் எனக்கு புரியும், சரியா? இல்லைன்னா நான் என்ன நினைப்பேன், ஏதோ வாய்ஸ் பிரச்சனைன்னு நினைச்சுப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? சரிம்மா, சரியதான். அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட், லேபியா மைனோராவின் கீழே லேபியா மெஜோரா ஆன இணையான மடிப்புகள் உள்ளன. இது கரெக்டா? அஸ்வினி, இது கரெக்டா இந்த சென்டென்ஸ்? பிரியதர்ஷினி? நீங்க இன்டராக்டிவா இருந்தாதான் நல்லா. இல்லையே, தப்பு தானே. அவங்க என்ன சொல்றாங்க, லேபியா மெஜோரா லேபியா மைனோராக்கு கீழே இருக்கும்ன்றாங்க. கரெக்டா அது? மெஜோராக்கு கீழே தான் மைனோரா இருக்கும். அவங்க மைனோராக்கு கீழே மெஜோரா இருக்கும்ன்றாங்க. அது தப்பு. பி வாக்கியம் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட்.
அடுத்து clitoris is a tiny finger-like structure which lies at the lower junction of two labia minora. மைனோரா சந்திப்புலையா clitoris இருக்குது? சரியா, அதுவும் தவறு. அடுத்து எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியால மான்ஸ் பியூபிஸ், லேபியா மெஜோரா, மைனோரா, ஹைமன், கிளிட்டோரிஸ் இது எல்லாமே இருக்கு. இது கரெக்டா? எஸ். அப்ப 2 தான் கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த क्वेश्चन யாராவது வாசிங்க. கீழ்காணும் செல்களில் எத்தனை செல்கள் இரட்டை மடியம் கொண்டவை? படிமா, தூங்காதீங்க. 8:30க்கு எடுக்கிறோம், தூங்குறீங்களா? கீழ்காணும் செல்களில் எத்தனை செல்கள் இரட்டை மடியம் கொண்டவை? ஊகேனியா முதல் நிலை ஊசை கொண்டவையா இல்லையா? 2n என்ன? 2n. 2n. முதல் நிலை ஊசைட்டு சொல்லுங்க. முதல் நிலை ஊசைட், பிரைமரி ஊசைட். 2n. செகண்டரி ஊசைட் கேட்கல. முதல் நிலை ஊசைட்டும் 2n தான். செகண்டரி ஊசைட்டு n வரும். ஓவம் ஓவம் n. ஜைகோட் 2n. அப்ப எத்தனை பேர் இதுல 2n இருக்காங்க? 3 மேம். 3. சோ அதுவும் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகேவா? கிளியரா இருக்கா? எஸ் மேம். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் போலாம். நான் ஸ்லைட் ஷோ வைக்கலடா, அது வச்சா ஒரு மாதிரி ஸ்லோவா போகுது, அதனால இங்க ஹேங் ஆகுது. அதனால நான் இதே வச்சுட்டேன். இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? எஸ் மேம். தெரியும். நான் இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எஸ் மேம். ஓகே. 178 வரிசை 1 வரிசை 2ஓட நம்ம பொருத்த போறோம். மொருலா எது கூட பொருத்தணும் மேம்? நீங்க சொல்லுங்க. 8 to 16 செல்கள் நிலை. 8 to 16 செல் ஸ்டேஜ் மொருலான்னு சொல்லுவோம். பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரோபோபிளாஸ்ட் இருக்கும். பிளாஸ்டோசிஸ்ட் எது கூட போடுவீங்க? சொல்ல மாட்டீங்கடா மேம். இது புரியல. புரியலையா இது? எஸ் மேம். क्वेश्चन எப்படி மேட்ச்? வரிசை column 1 and 2 and select correct option. மொருலா எது கூட போடலாம்? செல் ஸ்டேஜ் சாலிடா மேம்? சாலிட். மொருலாவை சாலிட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 8ல இருந்து 16. அப்போ ஏ ஆப்ஷனுக்கு 1 4 சரியான விடை. எஸ் மேம். பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் ஹாலோவா இருக்குது இல்லையா? அந்த ஹாலோ கேவிட்டிக்கு பேரு பிளாஸ்டோசீல், சுத்தி இருக்கிற செல்லுக்கு பேரு ட்ரோபோபிளாஸ்ட் செல். அப்படி பொருத்தணும். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து 179 ஃபிகர் பேஸ் क्वेश्चनலாம் நல்லா பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. பின்வருவனவற்றுள் பிக்கு சரியாக குறிக்கப்பட்டுள்ளது எது? பி எது? அம்பிலிக்கல் கார்டு மேம். அம்பிலிக்கல் கார்டு கரெக்ட். பிக்கு நேரா இதான் பேபி. ஃபீட்டஸ்னா இது, இது அம்பிலிக்கல் கார்டு கரெக்டான விடை. ஓகே, இது போன இதோட டிக்
இந்த இதுக்கு அம்பலிக்கல் கார்டு தான் கரெக்ட். அடுத்து 181. 180 இன்னும் சொல்லலையோ? எஸ் மேம். பொருத்தலாமா? எஸ் மேம். எஸ் மேம். சார்கோமியர் எது கூட வரும்? சுருங்குதல் அலகு மேம். அலகு இல்லையா? சுருங்குதல் அலகு, கண்ட்ராக்டைல் யூனிட். ஒரு சார்கோமியர்ல என்னென்ன இருக்கும்? ஆஃப் ஒரு பாதி லைட் பேண்டு, ஒரு முழு ஏ பேண்டு அல்லது டார்க் பேண்டு, adjacent ஆஃப் another light band. புரியுதா? எஸ் மேம். அப்படிலாம் கூட கேட்பாங்க. ஈச் சார்கோமியர் கம்ப்ரைசஸ் ஆஃப், இந்த பக்கம் பாதி அந்த லைட் பேண்டு, நடுவுல ஒரு டார்க் பேண்டு, அந்த பக்கம் பாதி லைட் பேண்டு. ஓகே. எஸ் மேம். நெக்ஸ்ட் ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கு நேரா மென் என்னம்மா? தசை. என்ன தசை? ஐ பேண்ட் மேம். ஐ ஆக்டின். பேண்ட். பேண்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட் ஐ பேண்ட். ஓகேவா? ஐ இருக்கும் அங்க. நெக்ஸ்ட் ஸ்லோ மசில் ஃபைபர் எது? மென் தசை, ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசில். ஃபாஸ்ட் மசில் ஃபைபர் ஸ்கெலட்டல் மசில். ஸ்கெலட்டல் மசில் அல்லது எலும்பு தசை. சோ அப்ப எது சரியான ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து வாக்கியம் 1. வயது வந்த மனிதனின் எத்தனாவது கொஸ்டின் இப்ப படிக்கிறோம்? 181 மேம். வயது வந்த மனிதனின் உடல் எடையில் 40% தசைகளால் ஆனவை. இது கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். கரெக்ட். எஸ் மேம். தசைகள் அக அடுக்கில் இருந்து உருவானவை. இது கரெக்டா தப்பா? மீசோடர்மன் வரணும். மீசோடர்ம்ல இருந்து உருவானது. அப்போ இது தவறு இல்லையா? அக அடுக்குன்னா எண்டோடர்மன். அப்போ இது தவறு. தசைகளும் ஹார்ட்டும் மீசோடர்ம்ல இருந்து தான் உருவாயிருக்கும். சோ வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. அடுத்து 182 போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். குறைவான கால்சியம் அயனிகளால் உடல் திரவத்தில் விரைவான தசை சுருக்கம் ஏற்படும் நிலைய என்னன்னு சொல்லுவோம்? டெட்டனியம். டெட்டனி. ஓகே, டெட்டனின்னு சொல்லுவோம். குறைவான கால்சியம் அயனிகளால வர தசை சுருக்கத்தை டெட்டனின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த கொஸ்டின் யாரா வாசிங்க. கனமான இழையின் மையப்பகுதி மெல்லிய இழைகளால் சூழப்படாவிட்டால் அவை ஹெச் என்று அழைக்கப்படும். கரெக்டா தப்பா? எஸ் மேம். கரெக்ட் இல்லையா? சென்ட்ரல் பார்ட் ஆஃப் திக் ஃபிலமெண்ட் நாட் ஓவர்லாப்டு பை தின் ஃபிலமெண்ட் எச் ஜோன்னு சொல்லுவோம். இன்கேஸ் கண்ட்ராக்ஷன் ஓவரா இருந்தா ஓவர்லாப் ஆகும். அப்போ அங்க எச் ஜோன் இருக்காது. கண்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற டைம்ல எச் ஜோன் இருக்கும். எச் ஜோனோட நடு லைனுக்கு என்ன பேர்? இதெல்லாம் கூட கேட்பாங்கடா. எம் லைன் குறிச்சு வச்சுக்கோங்க. எச் ஜோனோட மிடில் லைனுக்கு பேரு எம் லைன். அங்க நம்ம சொல்றோம் இல்லையா, லைட் பேண்டோட மிடில் லைன் ஜி லைன், இசட் லைன். அதே மாதிரியே இங்க இதுக்கு என்ன பேரு? எம் லைன். எம் லைன். அடுத்துமா அது 2 ஏஜோ கடினமான பட்டைக்கு சென்ட்ரல் தான் வரும். கடினத்தோட சென்டர் தான் எச். அப்ப எச்சோட சென்டர்னா கடினத்துக்கும் இதுதானப்பா சென்டரா இருக்கும். எஸ் மேம். புரியுதா? எஸ் மேம்.
இப்போ இங்க வேணா உனக்கு நான் சும்மா இப்படி போட்டு காட்டுறேன். இப்படி நீ வரைஞ்சிருக்க, இப்படி இருக்கு. இப்போ கடின பட்டைக்கு நான் வந்து கருப்பு கொடுக்குறேன், கருப்பு கலரு. ஸோ லைட் பேண்டுக்கு ஒரு லைட்டான ஒரு ப்ளூ கலர் கொடுப்போம். இப்போ இந்த நடுவுல வெறும் கருப்பு மட்டும் இருக்குல்ல, எஸ் மேம். பாருங்க, மொத்தமா கொஞ்சம் ப்ளூவும் இருக்கு கருப்பும் இருக்கு. ஆனா அதுல அது மொத்தமா ஏ பேண்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ளூவோட இங்க என்னோட கர்சர் தெரியுதா நான் எங்க வைக்கிறேன்னு? எஸ் மேம். இந்த இடத்துல இருந்து இது முட்டுக்கும் ஏ பேண்டுன்னு. இந்த ஏ பேண்ட்ல நடுவுல மட்டும் அந்த கருப்புல கொஞ்சம் கூட ப்ளூவே வராம ஒரு ரீஜியன் இருக்கு, தெரியுதா? எஸ் மேம். கொஞ்சம் கூட இதுல ப்ளூவே இல்ல, வெறும் கருப்பு தான் இருக்கு. இந்த ரீஜியனை தான் நம்ம என்ன ஜோன்னு சொல்லுவோம்? இப்பதான் சொன்னோம், ஹெச் ஜோன். எச் ஜோனு. அதுல கண்டிப்பா எது சுத்தமா இருக்கவே இருக்காது, ப்ளூவே இருக்காது, நான் ஓவர்லாப்பிங். இப்போ இந்த எச் ஜோனோட மிடில் லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? எம் லைன். இப்போ புரியுதாப்பா? எஸ் மேம். கிளியரா இருக்கா? எஸ் மேம். எச் ஜோனோட மிடில் லைன் தான் எம் லைன். அதுதானே உனக்கு ஏ பேண்டுக்கும் மிடிலா இருக்குது, அதான அர்த்தம்? எஸ் மேம். ஸோ நம்ம ஒரு ஆங்கிள் நினைச்சிருப்போம், அவங்க ஆன்சரை வேற ஆங்கிள் போட்டாலும் இதுக்கு இதுதான் தெரிஞ்சு கரெக்டா போடணும் நம்ம, சரியா? அடுத்து போட்டுமா? எஸ் மேம். அடுத்தது படிங்கடா, செகண்ட். மனித எலும்பு மண்டலத்தில் 206 எலும்புகளும் மற்றும் சில குருத்தெலும்புகளும் காணப்படும். இது கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். கரெக்ட் தான். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. ஒவ்வொரு நடுக்காதின் மையத்தில் மெல்லிய 2 செவி சிற்றெலும்புகள் காணப்படும். Each middle ear contains 2 tiny boneங்கறாங்க. இது சரியா தவறா? 3 tiny bones இருக்கும். 3 இருக்கும். அந்த 3க்கு என்ன பேருடா? Stapes incus malis. ஆர்டர் மாத்தாத, ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாம்ல எந்த போனு டிம்பானம் பக்கத்துல இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. எது? மேலியஸ் தான். Malleus incus stapes. மிஸ் மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ். எஸ் மேம். மிஸ் எம்ஐஎஸ் மிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் மாத்தாதீங்க. டிம்பானம் பக்கத்துல மேலியஸ், நடுவுல இன்கஸ், கடைசியில ஸ்டேபிஸ் பக்கத்துல தான் நம்மளுக்கு காக்லியா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எஸ் மேம். அடுத்து ஃபோர்த். பெல்விக் கதுப்பின் ஒவ்வொரு காக்சல் எலும்புகளும் 3 எலும்பு இணைவால் உருவாக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். எத்தனை? அது 3க்கு என்ன பேரு?
மூணுக்கு என்ன பேரு? இலியம் இஸ்கியம் பியூபிஸ். பியூபிஸ். இலியம் இஸ்கியம் பியூபிஸ். ஒரு ஸ்டூடெண்ட் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றாப்ல. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? சோ 183க்கு கரெக்டான ஆப்ஷன் அப்ப எது? 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 கரெக்ட். அப்ப ஆ ஆப்ஷன் தான் சரியான பதில். Yes, ஓகே. ma'am. இது அடுத்து நூத்தி 84. சொல்லுங்க பார்க்கலாம். விரல்கள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. எத்தனை போன்ஸ் விரல்கள்? 14 ma'am. 14. 14. எக்ஸாம்ல மறந்து போயிட்டீங்கன்னா உங்க கையை இப்படி பார்த்துக்கோங்க. கையை பார்த்து அந்த கோடு இருக்குல்ல, கோடுக்கு கட்டை விரல்ல பாத்தீங்கன்னா கோடுக்கு அந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1. மத்த எல்லா இடத்துலயும் 1 2 3 1 2 3ன்னு 4 3 12. கட்டை விரல்ல மட்டும் 2 கூட்டினீங்கன்னா 14. மறந்துட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ட்ரிக்க. ஃபெலாஞ்சஸ்க்கு நேரா 14. ரிப்ஸ் விலா எலும்புகள் எத்தனை? 24 ma'am. 24. இன்கேஸ் பேர்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 12 பேர் இணை. Yes ma'am. ஓகே. நெக்ஸ்ட் ரிஸ்ட் போன் மணிக்கட்டு எலும்பு எத்தனை? 8. மணிக்கட்டு எலும்புக்கு என்ன பேரு? கார்பல்னு சொல்லுவோம். Yes ma'am. கார்பல் மட்டும். சரியா? கார்பல்ஸ். அடுத்து பாம் போன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. மெட்டாகார்பல்ஸ். மெட்டாகார்பல்ஸ். மெட்டாகார்பல்ஸ் எத்தனை? 5. 5. நம்ம உள்ளங்கைய பார்த்தே சொல்லிடலாம் 5. அப்ப இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து 185 போவோம். கூற்று சொல்லுங்க. மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிகங்கள் படிவதனால் வீக்கம் ஏற்படுகிறது. அதற்கு கவுட் என்று பெயர். இது கரெக்டா? எஸ் மேம். எஸ் கரெக்ட். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் முட்டுங்கள் எல்லாம் வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் நிறைய சேர்றதுனால இந்த பிரச்சனை வரும். நெக்ஸ்ட். மரபியல் குறைபாட்டினால் எலும்பு தசைகளில் மெதுவான திசு இறப்பு ஏற்படுகிறது. skeletal muscle degenerate ஆவறதுனால muscular dystrophy. கரெக்ட். எஸ் மேம். ஆனா மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எஸ் மேம். சோ இது வந்து கூற்று சரி, ஆனா அதற்கான சரியான காரணம் இது கிடையாது. ஓகேவா? எஸ் மேம். அடுத்து போவோம். இது படிங்க. நாய் மீனுக்கு ஜுவாலஜிக்கல் நேம் என்னடா? ஸ்கோலியோடான். ஸ்கோலியோடான். டாக் ஃபிஷ் ஆர் ஸ்கோலியோடான். பற்கள் என்ன செதில்களை உடையது? செதில்களை உடையது. எதை நோக்கி அடைகிறது? பின்னோக்கி இருக்கும். அப்ப எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. அடுத்து 187. Choose the correct statement about arthropod. கணுக்காலிகளா arthropod? இல்ல வேற ஏதோ இல்ல. ஆர்த்ரோபோட்ஸ்னா என்னது? கணுக்காலிகள் தான். கணுக்காலிகள் தான். சரி. அத பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்டா படிங்க. இது கரெக்டா இது தப்பான்னு சொல்லிட்டே படிங்க. உடலின் புறச்சட்டகம் கயிற்றினால் ஆனது. கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். ஆமா. காக்ரோச் எல்லாம் கூட நேத்து கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? கயிற்றினால ஆனது. சரியானது. நெக்ஸ்ட். இவை அதிக இரு பாலினந்த உயிரி. இது கரெக்டா? நோ மேம். அவங்க பார்த்தாலே டைஷியஸ் தான் இல்லையா? எஸ் மேம். ஆமா. மொனீஷியஸ் கிடையாது.
மொனீஷியஸ்னா பைசெக்சுவல், டயீஷியஸ் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அதுதான். அப்போ இது தவறு. இருபக்க சமச்சீர் உடையவை, மூவடுக்கு உயிரி மற்றும் உடற்குழி உடையவை. இது கரெக்ட். நெக்ஸ்ட், இவைகள் பொதுவாக திறந்த சுற்றோட்ட மண்டலம் உடையது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ கடைசி ஆப்ஷன் தான் சரியான பதில். சரியா? அடுத்தது பார்க்கலாம். பொறுத்துங்க. ஆன்டிடான். அகச்சட்டகம் கால்சியத்தால் ஆனது. சரி, அடுத்து டோலியோலம். ப்ரொபோசிஸ் சுரப்பியம். டோலியோலம் இதுக்கெல்லாம் வந்து ப்ரொபோசிஸ். டோலியோலம் எந்த இது கீழே வரும்? வால்நாணிகள். அடுத்து சாக்கோகிளாசஸ். மூடிய சுற்றோட்டம். ஒரு நிமிஷம் இருங்க. டோலியோலம், சாக்கோகிளாசஸ். இது சாக்கோகிளாசஸ், பெலனோகிளாசஸ் தான் நம்ம ப்ரொபோசிஸ் கிளாண்ட் வரும். ஹெமிகார்டேட். எஸ் மேம், சாக்கோகிளாசஸ். சிக்கு வந்து 4. சரியா? சாக்கோகிளாசஸ், பெலனோகிளாசஸ். சிக்கு 4. டிக்கு வந்து பிராங்கியோஸ்டோமா, செஃபலோகார்டேட், க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேஷன். டிக்கு 1. பிக்கு செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ஏ வந்து கால்சியத்தால் ஆனது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான பதில். ஓகே, கிளியரா? எஸ் மேம். அடுத்து 189. மா தூங்குறீங்களா? நோ மேம். சந்தியா வாய்ஸ்லாம் நல்லா கேக்குது. மத்த பசங்க யாரெல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை கை? மகரந்திகா, சுசித்ரா, மருதமுத்து, லீலாவதி. அப்போ இந்த 3 பேர் தான். இளவரசி, மோகனா, அஸ்வினி, தனலட்சுமி எல்லாம் என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? சந்திரதர்ஷினி, தென்றலு. நல்லா கவனிக்கணும். சரியா? நமக்கு எக்ஸாம் ரொம்ப கிட்ட கிட்ட வரப்போகுது. அதனால இப்போ நம்ம நல்லா கவனிச்சாதான் உண்டு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களா தனியா சால்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓகே இது தெரியும் இது தெரியும் இது தெரியும்னு கொஞ்சம் ஒரு மாதிரி வேகமா போயிடுவோம். அடுத்தவங்க சொல்லி சால்வ் பண்ணும்போது, அதுவும் இப்ப மேம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே அதை சுத்தி இருக்கிற கொஸ்டினையும் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன் இல்லையா? இப்ப எச் ஜோன் சொல்லும் போது எம் லைன் பத்தி சொன்னேன். இப்ப ப்ரொபோசிஸ் கிளாண்ட் சொல்லும் போது அங்க கொடுத்துருக்கிறது சாக்கோ கிளாஸஸ் தான், பட் நான் பெலனோ கிளாஸஸ் பத்தி சொல்றேன். அடுத்து பிராங்கியோஸ்டோமானா இது செஃபலோகார்டேட் குள்ள வரும். அந்த மாதிரி சுத்தி சுத்தி சொல்றதால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கொஸ்டின் படிக்கும் போது நிறைய கத்துக்கலாம். சரியா? அடுத்து இது படிங்க. கரெக்டா தப்பா இது? ஏன்னா அது பால் ஊட்டி கிடையாது. சிஆர்ஸ் வந்து என்னது? அது என்ன ஃபிஷ்?
எலும்பு மீன்கள் மேம். எலும்பு மீன்கள். சிஆர்ஸ் வந்து எலும்பு மீன்கள். சரியா? அடுத்து படிங்க. சிஆர்ஸ் as milk. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். மேலேயே தப்புன்னா கீழேயும் தப்பு தான். இல்லையா? மேமல் தானே மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ரெண்டு கூற்றுமே தவறான பதில். அப்ப எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 9:30க்குலாம் விட்டுறேன். சில பேர் சோகமாலாம் இருக்காதீங்க. சரியா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமாவா இல்லையா? நோ மேம். குட். நல்ல பசங்க. அப்படிதான் ஆர்வமா இருக்கும். அடுத்து 190. அலரி தசைகள் எவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆலரி மசில்ஸ் எதுல முக்கிய பங்கு வகிக்கிறது? ரத்த சுற்றோட்டத்துக்கு. சரிங்களா? அந்த அலரி மசில் தான் என்ன பண்ணும்னா, இப்ப நமக்கு கார்டியாக் மசில் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி காக்ரோச்சோட உடம்புல அலரி மசில் தான் ரத்த சுற்றோட்டத்துக்கு உதவியா இருக்கும். ஓகே. அடுத்து 191 பார்க்கலாம். கரப்பான் பூச்சியில் முன்குடல் ஆனது தொண்டை, உணவுக்குழல், தீனிப்பை மற்றும் கிசாட் பகுதிகளை உள்ளடக்கிருக்குங்கிறாங்க. ஃபோர்கட்ல ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், கிராப், கிசாட். கரெக்டா? எஸ் மேம். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட். மலப்புழை நீட்சிகள் கரப்பான் பூச்சியில் காணப்படும் இணையான புற வளரி ஆகும். இவை 9வது ஸ்தரணத்தில் உருவாகிறது. மலப்புழை ஏனல் சர்சையா? எஸ் மேம். ஓகே. சோ இது கரெக்டா தப்பா? இது 9வதுல வருமா? படிச்சிருப்பீங்க பிள்ளைங்களா? ஏனல் சர்சை 9ல வருமா? என்ன இப்படி முடிக்கிறீங்க? எடுங்க, எடுத்து பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஏனல் சர்சை எங்க வரும்? காக்ரோச் படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். மறந்து போயிடுச்சா? ஏனல் ஸ்டைல்னா என்ன? ஏனல் சர்சைனா என்ன? ஏனல் ஸ்டைல் வந்து ஆண் கரப்பான் பூச்சியில மட்டும் காணப்படும் மேம். ஏனல் ஸ்டைலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன? ஒரு வாட்டி நீட்ல கேட்டிருந்தாங்கம்மா. ஏனல் ஸ்டைலுன்னு போடல, காடல் ஸ்டைலுன்னு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? புரியலைங்க மேம். காடல், காடல், CAUDAL, காடல் ஸ்டைலுன்னு கூட சொல்லுவாங்க அது. எஸ் மேம். மலப்புழை தண்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. 10வது இதுல இருக்கும் மேம் மலப்புழை தண்டு. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு ஒண்ணு ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன், தெரியுதா? எஸ் மேம். சோ காக்ரோச் இது லைட்டா பாத்துப்பீங்கன்றதுக்காக தான் இது வச்சேன். இந்த பாருங்க, இதுதான் வந்து ஏனல் சர்சை. சரிங்களா? அவன் பேர்டுன்னு சொன்னது கரெக்ட். பட் இது எத்தனாவது செக்மெண்ட்? 10th செக்மெண்ட். 10th செக்மெண்ட். ஆனா அவன் என்ன போட்டிருந்தான்? 9th போட்டிருந்தாங்க மேம். 8th and 9thல சேர்த்து நம்மளுக்கு கோனப்போர், ஃபீமேல் கோனப்போர் தான் இருக்கும். அப்படின்னா ஃபீமேலுக்கான ஓப்பனிங்னு அர்த்தம். சரியா? எஸ் மேம். அதுக்கு தான் இது வச்சேன். கிளியரா இருக்கா? ஸோ இந்த இடம் ப்ரோதோரக்ஸ், மீசோதோரக்ஸ், மெட்டாதோரக்ஸ். இது அப்டமன், வாயு பகுதி. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கைட்டின். ஸோ இது காலு, அப்பண்டேஜஸ், ஜாயிண்டட் லெக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? எஸ் மேம். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ டைஜஷன்ல ஒரு கொஸ்டின், ஒரு வாக்கியம் வந்தது இல்லையா? இந்த பாருங்க, ஏனல் சர்சை இங்க இருக்கும், ஏனல் ஸ்டைலு, இன்னொரு பேரு கார்டல் ஸ்டைலு. ஸோ இப்போ நமக்கு வந்த இன்னொரு வாக்கியம் இதுதான். ஃபோர்கட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்டு வரைக்கும் உண்டு. கண்ணிலே அப்படியே பிக்சர் மெமரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிட்கட் தான் பாத்தீங்கன்னா இந்த கிசார்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மல்பீஜியன் டியூபியூல் முட்டுக்கா வரும் மிட்கட்டு. ஹைன்கட்டு மல்பீஜியனுக்கு அப்புறமா இலியம்ல ஆரம்பிச்சு கோலன், ரெக்டம், ஆனஸ். நோட் பண்ணிப்பீங்களா? எஸ் மேம். ஏன்னா காக்ரோச் கொஸ்டின் கொஞ்சம் நீங்க லைட்டா சொல்ற மாதிரி இருந்தது, அக்கா தான் இதோட பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சேன். அடுத்து அலரி மசில் பத்தி சொன்னோம்ல, இத பாருங்க, கரப்பான் பூச்சிக்கு மொத்தம் எத்தனை சேம்பர் ஆர்ட்னா 13 சேம்பரு. இந்த சேம்பர் கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆவறதுக்கு ஹெல்ப் பண்ற இந்த பக்கத்துல இருக்கிற தசைகளுக்கு பேரு தான் அலரி மசில். புரியுதா? எஸ் மேம். இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி அப்படியே மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நேத்தைய கொஸ்டின்ல வந்தது இல்லையா, ஸ்பைரக்கல். ஸ்பைரக்கல்ஸ். அதோட கரப்பாம்பூச்சியோட சைடு, லேட்ரல்னா சைடுல இது போல ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பனிங்க்கு பேர் ஸ்பைரக்கல். இது வழியா காத்தை எடுத்து இந்த குட்டி குட்டி ட்ரெக்கியல் வழியா போய் இந்த ட்ரெக்கியோல்ஸ் வழியா அது பாடிக்கு ஆக்சிஜன் போகும். அதே வழியாவே கார்பன் டை ஆக்சைடு வந்து இது வழியா வெளியே போயிடும். ஓகேவா? எஸ் மேம். ஸோ இது வந்து மல்பீஜியன் டியூபியூல், நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை இதுக்குள்ளாரதான் விட்டுரும். அதுக்கு தனி டிராக்ட் கிடையாது. யூரினுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி காமன் டிராக்ட்ல அதெல்லாம் போயிடும். அப்புறம் நேத்து நம்ம பிரெயின் பத்தி பேசணும். நான் கூட சொன்னேன், இது சுப்ரா இசோஃபேஜியல். இந்த பிக்சர்ல அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நடுவுல ஃபுல்லா கேங்லியன் இருக்கும். மேல இருக்கிற இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுப்ரா இசோஃபேஜியல் கேங்லியன். ஸோ கிட்டத்தட்ட கரப்பாம்பூச்சி பத்தி எல்லாமே என்னென்ன முக்கியமா தேவையோ எல்லாமே சொல்லியிருக்கேன். புரியுதா? எஸ் மேம். ஸோ இப்போ 9வது ஸ்டர்னத்துல உருவாகல, எதுல உருவாகுது தெரிஞ்சுக்கிட்டோம். 10வது. அடுத்து 192 சரியான வாக்கியத்தை கண்டறியவும். சொல்லுங்க, எது இதுல சரி? மேம் ஸ்லைட் மூவ் பண்ணுங்க. எங்க இருக்குமா? 191ல இருக்கு. அப்படியா? எனக்கு 192. வந்துருச்சா? எஸ் மேம். கொஸ்டின் வாசிச்சு எது சரின்னு சொல்லுங்க பாக்கலாம். டெண்டான் சிறப்பு தன்மை வாய்ந்த இணைப்பு திசு. இது சரியான பதிலா தப்பா? தப்புங்க. அப்ப என்ன திசு? அடர்வான ஒழுங்கான இணைப்பு திசு. அப்ப அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட், கார்டிலேஜ் இஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நோ, தப்புங்க. அது என்ன ஆன்சர்? அது சிறப்பு இணைப்பு திசுல வரும். ஓகே. போன் அண்ட் கார்டிலேஜ், பிளட் எல்லாமே சிறப்புல வரும். அடிப்போஸ் இஸ் a dense connective tissue. தப்பு. என்ன டிஷ்யூ அது? என்ன டிஷ்யூ? ஏரியோலா தளர்வான இணைப்பு திசு. எஸ் மேம், கரெக்ட் மேம். எஸ், ஓகே. ஏரியோலா தளர்வான இணைப்பு திசு. அடுத்து
இணைப்பு திசுவின் தளப்பொருள் எதனால் ஆனது? மேட்ரிக்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூவோட மேட்ரிக்ஸ் எதால ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. பாலிசாக்கரைட்ஸ். வெரி குட். எந்த சப்ஸ்டன்ஸ்னா பாலிசாக்கரைட். எல்லா கனெக்டிவ் டிஷ்யூக்குமே மேட்ரிக்ஸ் அதாவது தளப்பொருள்னு ஒண்ணு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ரத்தத்துக்கான தளப்பொருள் என்னது? என்னடா இப்படி யோசிக்கிறீங்க? தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தளப்பொருள்னா என்னன்னு தெரியல, அதனாலதான் நீங்க ரத்தத்துக்கான தளப்பொருள் என்னன்னா முழிக்கிறீங்க. இப்போ நம்ம வீட்டுல சாப்பாடு சாப்பிடுவோம்ல, நல்லா இலை போட்டு சாப்பிடுறோமா இல்லையா? எஸ் மேம். அப்படி சாப்பிடும் பொழுது எது தளப்பொருளா இருக்குன்னா வெள்ளை சாதம். வெள்ளை சாதம் தான் தளப்பொருள். அது மேலதான் நீங்க கூட்டு போடுவீங்க, குழம்பு போடுவீங்க, ரசம் போடுவீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப எது அங்க பிளட்ல மேட்ரிக்ஸ்? பிளாஸ்மா தான் மேட்ரிக்ஸ். ஏன்னா அந்த பிளாஸ்மா மேலதான் நீங்க WBC, RBC, பிளேட்லெட் இப்படின்னு எல்லாரையும் போடுறோம். இப்ப புரியுதா தளப்பொருளுக்கான அர்த்தம்? எஸ் மேம். இதே மாதிரியே போனுக்கும் மேட்ரிக்ஸ் உண்டு. எலும்புக்கும் போனி மேட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரத்தத்துக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி பிளாஸ்மா இஸ் த மேட்ரிக்ஸ். ஓகே. அடுத்து 194. ரத்தம் பற்றிய வாக்கியங்கள தவறானவை எது? அது ஒரு திரவ இணைப்பு திசு. கரெக்டா தப்பு? கரெக்ட் மேம். தளப்பொருள் பிளாஸ்மா. கரெக்ட். அடுத்து கொலாஜன் இழைகள் மட்டுமே காணப்படும். இல்ல, தப்பு. இருக்காது. கொலாஜன் ஃபைபர்ஸ் பிளட்ல இருக்காது. அண்ட் பிளட்ல RBC, WBC, பிளேட்லெட், பிளாஸ்மா எல்லாம் இருக்கு. இது கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட், கீழ்காணும் வாக்கியங்களை கவனமாக வாசித்து தவறானதை தேர்ந்தெடுக்க போறோம். டெய்லி ஓரல் பில் ஓவியுலேஷனை பிரிவென்ட் பண்ணும். இது சரியா தவறா? கரெக்ட் தான். அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து, வீக்லி ஓரல் பில் வில் பிரிவென்ட் இம்ப்ளான்டேஷன். சஹேலிலாம் வீக்லி வாரத்துக்கு ஒருக்க கொடுக்கறது தான். அது இம்ப்ளான்டேஷன் பிரிவென்ட் பண்ணுமானா? ஆமா, கரெக்ட். நெக்ஸ்ட், வாசெக்டமி பிரிவென்ட் பிசிக்கல் மேட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். கரெக்டா? கரெக்ட் தான். பிசிக்கலா சேராது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வாசெக்டமி பண்ணா. ஏன்னா அந்த ஸ்பெர்ம் வாசடக்டன்ஸை தாண்டி போகவே முடியாது. நெக்ஸ்ட், ஹார்மோன் ரிலீசிங் IUD suppresses sperm motility and fertilization capacity. இது கரெக்டா? தவறு. கருப்பதுல எதிரா மாத்தும் மேம். ஆமா, எதிரா மாத்தும். இட் வில் மேக் த சர்விக்ஸ் ஹாஸ்டைல். அந்த கர்ப்பப்பையோட வாய் அந்த பகுதியை ஒரு விரும்பத்தகாத, அதாவது யாருக்கு விரும்பத்தகாதன்னா ஸ்பெர்முக்கு பிடிக்காத மாதிரி மாத்திடும். சரி, அப்ப மோட்டிலிட்டியை டிஸ்டர்ப் பண்றது என்ன IUD? தாமிரம் வெளியிடும். தாமிரம். காப்பர் ரிலீசிங் IUD காப்பர். ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷனு 195க்கு இதுதான். ஓகே. அடுத்து 196. Which one of the following statement are correct for IUD?
எது கரெக்ட்னு சொல்லுங்க. ஜைகோட் அப் டு 8 பிளாஸ்டோம் இயர் யுட்ரஸ்ல வைக்கணுமா வேற எங்கேயாவது வைக்கணுமா? fallopian tube. fallopian tube. அப்ப அது தவறு. நெக்ஸ்ட் ஜைகோட் மோர் தென் 8 ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு யூட்ரஸ். இது தப்பு மேம். யூட்ரஸ்ல தான் மேம் வைப்பாங்க. யூட்ரஸ்ல தான் வைக்கணும். 8 பிளாஸ்டோம் இயருக்கு மேல ஆச்சுன்னா யூட்ரஸ். நெக்ஸ்ட் zygote more than 16 transfer into uterus. Yes ma'am. Correct. Zygote more than 8 transfer into fallopian tube. No ma'am, தப்பு மேம். தப்பு. அப்ப கரெக்டான ஆப்ஷன் இந்த மூணாவது தான், 3 தான் ஆப்ஷன். ஓகேவா? Yes ma'am. அடுத்து போவோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதால கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண முடியுது. இப்போ நான் கேட்ட உடனே நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்ன தோணும்னா ஓகே நல்லா தெரிஞ்சிருக்கு அடுத்தது சொல்லலாம். இப்போ இந்த கரப்பான்பூச்சி அந்த மாதிரி சிலதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதை திருப்பி ஃபுல்லா சொன்னேன். நெக்ஸ்ட் 194 இது பார்த்துட்டுமா? பார்த்துட்டு வாங்க. 197 வரணும். 7 ஊஜெனிசிஸ்க்கு பிறகு விந்தணுவின் தலைப்பகுதி செர்டோலி செல்கள் ஊஜெனிசிஸ் மூழ்கி காணப்படும். இது கரெக்டா? தப்பு மேம். தப்பு. சம்பந்தமே இல்லை. யார் வேணாலும் இது கரெக்டா சொல்லிடலாம் இல்லையா? இது தவறானது. நெக்ஸ்ட் நோ மோர் ஊகோனியா. பிறப்பிற்கு பிறகு ஊகோனியா உருவாவதும் இல்லை சேர்க்கப்படுவதும் இல்லை. இது எஸ் மேம் கரெக்ட். கரெக்ட். ரொம்ப கரெக்ட். சோ வாக்கியம் 1 தவறு, வாக்கியம் 2 வந்து சரியானது. ஓகேவா? எஸ் மேம். அடுத்து 198 படிங்க. கர்ப்பத்தின் போது பின்வரும் ஹார்மோன்களில் எந்த ஹார்மோன் பிளாசண்டாவில் சுரக்கப்படுவது இல்லை? இல்லை. சிஜி சுரக்குதா? எஸ் மேம். HPL? எஸ் மேம். ஈஸ்ட்ரோஜன்? எஸ் மேம். தைராக்சின்? நோ மேம். தைராக்சின் பிளசண்டால சுரக்கிறது கிடையாது இல்லையா? ப்ரொஜெஸ்ட்ரான் பிளசண்டால சுரக்கும். பட் ஆனா தைராக்சின் கர்ப்ப காலத்துல அதிகமாகும், அது தெரிஞ்சுக்கோங்க. பட் அது பிளசண்டா சுரக்கிறது கிடையாது. ஆனா தைராக்சின் கர்ப்ப காலத்துல எதுக்கு அதிகமாகுதுன்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றமா? வளர்சிதை மாற்றம். ஏன்னா ஒரு உடம்புக்கே எவ்வளவு நடக்கணும், இப்ப 2 உடம்பு இருக்குது இல்ல, அதனால அது கூட டைம். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 199. இந்த படத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் ஆக்டின் இழையை குறிக்குது. ABC. இதுல ஏ என்னதுமா? ட்ரோபோனின். ஏ வந்து ட்ரோபோனின், அந்த அக்கு வடிவத்துல இருக்குது. பி என்னது? ட்ரோபோமயோசின். ட்ரோபோமயோசின், அந்த ஃபைப்ரஸ் த்ரெட் நார் போல இருந்துச்சுன்னா ட்ரோபோமயோசின். சி என்னது? எஃப் ஆக்டின். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்து கடைசி கேள்வி, 200வது கேள்வி. மனித மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டு வகை எது? நார்மூட்டு. நார்மூட்டு அல்லது ஃபைப்ரஸ் சொல்லுவோம். இந்த மூட்டுல மூவ்மெண்ட் இருக்குமா? இருக்காது. இருக்காது. எந்த மூட்டுல கொஞ்சோண்டு மூவ்மெண்ட் இருக்கும்? குருத்தெலும்பு மூட்டு எங்க இருக்கும் நம்ம உடம்புல? முதுகெலும்பு. முதுகெலும்பு. அப்புறம் மூக்கின் நுனி, காதுடைய அந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் இருக்கும். சோ நம்ம வெர்டிபிரல் காலமுக்கு நடுவுல இவர் இருக்கிறதுனாலதான்
மூக்கின் நுனியில கார்டிலேஜ். சரியா? இது வந்து வார்த்தை கார்டிலேஜ் ஜீனஸ் ஜாயிண்ட். ஜாயிண்ட்ன்றது இரு எலும்புகளை இணைப்பது. நீங்க மூக்கின் நுனி சொன்னது கார்டிலேஜ், குருத்தெலும்பு. வித்தியாசம் புரியுதா? நான் கரெக்டா சொல்றேனா? உங்களுக்கு எனக்கு கரெக்டா தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன்ல. கார்டிலேஜ்ங்கிறது குருத்தெலும்பு, கார்டிலேஜ் ஜீனஸ் ஜாயிண்ட்ன்றது குருத்தெலும்போட மூட்டு. குருத்தெலும்பால் ஆன மூட்டு 2 எலும்புகளை இணைக்குது. புரியுதா சந்தியா? இது சொன்னா நீங்க டிப்பு சொல்லாதீங்க. டிப்பு வந்து கார்டிலேஜ் அப்படி சொல்லுங்க, டிப் ஆஃப் த நோஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. சைனோவியல் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம்? ball and socket joints, hinge joint. எனக்கு பால் அண்ட் சாக்கெட் எங்க இருக்கு? ஹியூமர் கிட்ட இருக்கும். அதாவது அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஷோல்டர் ஜாயிண்ட் ஆர் ஹியூமரஸ். ஓகே, அங்க பால் அண்ட் சாக்கெட். ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்க இருக்கும்? கீழ்மூட்டு. கீழ்மூட்டுனா முழங்கால். முழங்காலா? ஆக்சுவலா ஹிஞ்ச் பாத்தீங்கன்னா சொல்லலாம், எல்போ ஜாயிண்ட் கூட சொல்லலாம். நம்ம கைய எல் மாதிரி வச்சீங்கன்னா இருக்குல்ல, அது அந்த ஜாயிண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். அப்புறம் பால் அண்ட் சாக்கெட் சொன்னீங்க, ஹிஞ்ச் சொன்னீங்க. அடுத்து பைவட் ஜாயிண்ட் எங்க இருக்கும்? அது கழுத்து முள்ளெலும்பு மேம். கழுத்து முள்ளெலும்போட பெயர் என்ன? அட்லஸ். அட்லஸ் அண்ட் ஆக்சஸ். ஆக்சஸ். பைவட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் அது. அடுத்து வேற என்ன ஜாயிண்ட் இருக்கு? சேடல் ஜாயிண்ட் மேம். அது எங்க இருக்கும்? மணிக்கட்டுல இருக்கக்கூடியது. மணிக்கட்டுல சேடலா? அடுத்து கிளைடிங் ஜாயிண்ட். மணிக்கட்டுல தான் கிளைடிங் ஜாயிண்ட் இருக்கும். சேடல் எங்க இருக்கும்? மணிக்கட்டுக்கும் உள்ளங்கை எலும்பு. கட்டை விரல். கட்டை விரல். அதுதான் சேடல். மறந்துடாதீங்க. கட்டை விரல் பாத்தீங்கன்னா நீங்க இந்த தம்ஸ் அப் காட்டிக்கிட்டு அப்படியே ஃபுல்லா சுத்த முடியுதுல்ல, அந்த மூவ்மெண்ட் தான் சேடல் ஜாயிண்ட்டுக்குரிய மூவ்மெண்ட். கிளைடிங்னா இப்படி சைடுல கைய இந்த நாய் வால் ஆட்டுற மாதிரி நம்ம ஆட்டுவோம்ல கைய, அதுதான் கிளைடிங். அது மணிக்கட்டுல இருக்குது. ஓகேவா? சோ இன்னைக்கு இது ஃபுல்லா நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலா 5வதுல பாதியாவது பண்ணணும்னு நினைச்சேன், பட் இது கொஞ்சம் டீட்டெயிலா அப்படின்னு பொறுமையா சொன்னதால இது லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு 5வது பாத்துக்கலாம். நீங்க எத்தனை முடிச்சிட்டீங்க? 5 தானே முடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு 6வது எழுதிருக்கீங்களா? 5வது என்ன யூனிட்? அஞ்சு என்னமா எழுதுனீங்க? என்னென்ன சாப்டர்ஸ்? மறந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு என்ன எழுதுனீங்க? 6வது ஹெல்த் அண்ட் டிசீஸ் எழுதிருக்கீங்களா? சரி சரி, பார்க்கலாம். மேக்சிமம் இந்த வாரத்துல டெய்லி கொஞ்சம் கிளாஸ் எடுத்து நான் கேட்சப் பண்ண பாக்குறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. Thank you, ma'am. தேங்க்யூ.